ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தீபாவளியா இருந்தாலும் சரி, பொங்கலா இருந்தாலும் சரி, எந்த பண்டிகையா இருந்தாலும் சரி, மெரினாக்கு ஒரு விசிட்டை போட்டே ஆகணும். ஸோ இந்த தீபாவளிக்கும் மெரினாக்கு மக்கள் திரண்டு வந்திருக்காங்க. இது பற்றின தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவர். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நேயர்கள் அனைவருக்கும் தந்தி டிவியின் சார்பாக தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைநகர் சென்னையை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் இந்த ஆண்டு தீபாவளி திருவிழா என்பது மழை காரணமாக பரவலாக கடுமையா பாதிக்கப்பட்டிருந்த காட்சிகளை தான் பார்க்க முடிந்தது. காரணம் என்னவென்றால் காலையிலேயே பட்டாசு வெடிக்க பொதுமக்கள் தயாராகி இந்த சூழல்ல விட்டு அவ்வப்போது மழை பெய்ததன் காரணமாக பொதுமக்களிடையே அந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய நடைமுறை என்பது வெகுவாக சரிந்திருந்தது. இந்த நிலையில தான் தற்போது மழை விட்டுவிட்ட ஒரு சூழல்ல ஆங்காங்கே பொதுமக்கள் பட்டாசு வகைகளை வெடிக்க தொடங்கி இருக்கிறாங்க. மறுபுறம் வழக்கமா மெரினா கடற்கரையில விடுமுறை நாட்கள்ல பொதுமக்கள் கூட்டம் என்பது அதிகரிக்கும். அதே போல தற்போதும் சென்னை வாசிகள் முழுக்க மெரினா கடற்கரையை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில பணிபுரியக்கூடிய பலரும் தங்களுடைய சொந்த இருப்பிடங்களுக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்று விட்டார்கள். சுமார் 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொந்த இருப்பிடங்களுக்கு சென்று விட்டதாக சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல சென்னை மாநகருடைய பிரதான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. வழக்கத்துக்கு மாறாக எந்தவித ஆரவாரமும் இல்லாம வெறிச்சோடி இருக்கக்கூடிய நிலையில ஒரு சில வாகனங்களே சாலையில செல்வதை நம்மால பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் பொதுமக்கள் மெரினா கடற்கரைக்கு ஏராளமானோர் வந்திருக்கிறாங்க. குறிப்பா ஏராளமான சென்னை வாசிகள், வடமாநிலத்தவர்கள், இங்கே வேலை பணி நிமித்தமாக வந்திருந்த வடமாநிலத்தவர்கள் பலரும் தங்களுடைய தீபாவளியை கொண்டாடுவதற்காக அந்த மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கிறாங்க. ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பட்டாசுகளை பெரிய அளவில் வாங்கி குவித்து வெடிக்க முடியாதவர்கள் தங்களுக்கு விருப்பப்பட்டது போல இங்கே மெரினாவில் கூடி அந்த கடற்பரப்பில் மணற்பரப்பில் சந்தோஷமாக விளையாடி மகிழ்ந்து தற்போது உற்சாகமாக குடும்பத்தோட வெளியே செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். நம்மிடையே குடும்பத்தில் ஒருவருக்கா கேள்வி பண்ணிக்கலாம். சார், எங்கேருந்து வரீங்க? தீபாவளிக்கு என்னென்ன பிளான் வச்சிருந்தீங்க? இப்போ என்ன பண்ணிருக்கிறீங்க? நாங்கள் மதுரை சார். மதுரையிலேருந்து எங்கள் ஒய்ஃபை சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்திருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது சென்னை பஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் மதுரையில போய் தீபாவளி கொண்டாடலையா? ஏன் இங்க சென்னையில இல்ல, அவங்க எப்பயுமே மதுரையில கொண்டாடி இருக்காங்க. இந்த வருஷம் சென்னைக்கு வரணும்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டாங்க. சென்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கு. சென்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆசை. சரி, வரணும் சென்னை நல்லா சுத்தி பார்க்கணும்னு. அதை சுத்தி பார்த்தாச்சு. நல்லா இருந்துச்சு. பட்டாசு எல்லாம் வெடிச்சிங்களா? மெரினா எப்படி இருக்குது? மெரினா செம்ம சூப்பரா இருக்கு சார். இந்த முதல்ல ஒய்ஃபோட இருக்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது மழை இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நல்லா சுத்தி பார்த்தாச்சு. நீங்க சொல்லுங்க, சென்னையில இருந்து எல்லாருமே மதுரைக்கு போயிட்டாங்க. உங்க சொந்த இருப்பிடங்களுக்கு போய் தீபாவளி கொண்டாடுறாங்க. நீங்க ஏன் மதுரையில இருந்து சென்னைக்கு வரணும்னு விருப்பப்பட்டீங்க? இத்தனை வருஷமா மதுரையில இருந்தோம். இந்த வருஷம் சென்னை சுத்தி பார்த்துட்டு இங்க கொண்டாடலாமே அப்படின்றதுக்காக இங்க மதுரைக்கு சென்னைக்கு வந்திருக்கோம். என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க? என்னென்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்க இந்த தீபாவளியை? காலையில எந்திரிச்சு பட்டாசு வெடிச்சிட்டு ஈவினிங் இல்ல மத்தியானமா சாப்பிட்டுட்டு இங்க ஈவினிங் போல வந்தோம். நல்லா ஹாப்பியா இருக்கு. நீங்களே பார்க்கலாம், ஏராளமான வெகு விமர்சையாக இந்த தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சென்னை மாநகரில் மழையின் காரணமாக அந்த தீபாவளி என்பது சற்றே தொய்வு அடைந்திருந்த ஒரு சூழல்ல தற்போது மீண்டும் மழை விட்டுவிட்ட நிலையில் இன்று மாலை முதல் களை கட்ட தொடங்கி இருக்கிறது. ஒருபுறம் பட்டாசு வைத்து வெகு விமர்சையாக ஆங்காங்கே மக்கள் வெடித்து தற்போது மகிழ்வோடு இருக்கக்கூடிய நிலையில, மறுபுறம் ஏராளமான மக்கள் இந்த மெரினா கடற்கரைக்கு வருகை தந்து இந்த மெரினாவுடைய அழகை கண்டு ரசித்து தங்களுடைய அந்த பொழுதுபோக்கை மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. நம்மிடையே மேலும் ஒரு கேள்வி பண்ணிக்கலாம். நீங்க சொல்லுங்க, எப்படி போகுது தீபாவளி? இந்த மக்களை நம்பி நீங்க ஒரு வியாபாரம் அமைச்சிருக்கிறீங்க. எப்படி போகுது வியாபாரம்? சாதாரணமா எப்படி போகுது? தீபாவளிக்கு என்ன பிளான் வச்சிருந்தீங்க? தீபாவளி எல்லாம் கொண்டாடுனீங்களா? நீங்க வியாபாரம் பண்றீங்க, எப்படிமா இருக்கு? தீபாவளி எல்லாம் கொண்டாடலாம். நான் மதுரைக்காரன். சொல்லுங்க சார். என் சொந்த ஊர் மதுரை கோரிப்பாளையம். சரிங்களா? என் தங்கச்சி கேரளா. ஆனால் வியாபாரம் ஒன்றும் சுத்தமாக இல்லை. நாங்கள் படுக்கிறது சேவம்பக்கம் பாலத்துக்கு கீழே தான் படுக்கிறோம். ஒன்றும் வியாபாரம் சுத்தமாக கிடையாது. தீபாவளி நல்லபடியாக இல்லை. வியாபாரம் சுத்தமாக இல்லை. 25,000 ரூபா பணம் வாங்கி தான் நாங்கள் வியாபாரம் பார்க்குறோம். கடன் கட்ட முடியல எங்களால். வெகுஜன மக்கள் ஒருபுறம் தீபாவளியை கொண்டாடுவதற்கு மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கிறாங்க. மறுபுறம் வியாபாரிகள் தங்களுக்கு எப்படியாவது ஒரு வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய வகையில ஒரு வருமானத்தை பார்த்து விட மாட்டோமா என்ற ஒரு நோக்கில்
ஏராளமானோர் இங்கே வியாபாரிகள் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஆனால் மக்களுடைய எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கிறது. 18 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தங்களுடைய சொந்த இருப்பிடங்களுக்கு சென்று விட்டதால சென்னை வாசிகள் மற்றும் பண்டிகையை சொந்த ஊரில் சென்று கொண்டாட முடியாதவர்கள் தான் தற்போது சென்னையில் இந்த மெரினா கடற்கரையில் கூடியிருக்கிறாங்க. எனவே வியாபாரமும் பெரிய அளவில் இல்லை அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரி வேதனைப்பட தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. அவ்வப்போது மழையும் பெய்து வருவதால் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு சென்னையில் தீபாவளி என்பது சற்றே தொய்வாக இருப்பதை தான் நம்மளால் கண்டுணர முடியும். பண்டிகைனா என்னங்க, ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் அதெல்லாம் தாண்டி அன்பான மனைவி தோல் சாய, தோளின் மீது அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அழகான மகன் இப்படின்னு ஒரு அழகான ஒரு குடும்பத்தை நமக்கு தாயுமானவன் அங்கே சென்னை மெரினா பீச்சில் இருந்து காட்டினாரு. ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.